ஏம்மா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி நான் என்னை பார்த்தே கேட்டுக்கணும் அப்படின்னு தான் தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதியாக 7 மணி பஸ்ஸுக்கு 6 மணி வரைக்கும் அசால்ட்டாக தூங்கி எந்திரிச்சு ஆடு மாடு கோழின்னு அத்தனை வேலைகளையும் முடிச்சு பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு 7:15 பஸ்ஸுக்கு சூப்பராக கொடுத்துட்டு இருந்தோம். நிம்மதியான வாழ்க்கை. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளும் சிட்டி லைஃப் வாழ்ந்து பார்ப்போமே, நம்ம இந்த கிராமத்திலேயே கடந்து சாகுறோமே அப்படின்ற மாதிரி அங்கே இருந்தது ஃபீலு. இங்கே வந்து அப்புறம் நம்மளோட பிராணனே போயிடும் போல இருக்கு. நிம்மதியான வாழ்க்கையை தொலைச்சிட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீலும் இருக்குது. சரி, பசங்களுக்காக இந்த 1 இயர் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எவ்வளோ வேலைகள் பார்த்தாலும் நமக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீ டைம் தாங்க. ஸோ நிம்மதியாக ஒரு 10 நிமிஷம் டீக்காக செலவு பண்ணி சேரில் உட்காந்து வெளியில் வேடிக்கை பார்த்து இயற்கை காற்று வாங்கிட்டு டீ குடிக்கிற சுகமே தனி தான். ஸோ இது மாதிரி டீ டைம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நைட்டு செஞ்சு ஊருக்காக அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்படியே வயலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் வந்து சாப்பாடுலாம் செஞ்சு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சு. காலையில் இங்கே சமைக்கிறது, பசங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத வயலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, திரும்ப மதியம் போயிட்டு அங்கே சமைச்சு அங்கே அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறது இங்கே எடுக்கிறது, இப்படி தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கு. கஷ்டம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே கஷ்டம் தான். ஸோ இந்த 1 இயர் எவ்வளோ ஜாலியாக போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து வயலுக்கு கிளம்பி போகிறோம். வயலில் போயிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரவள்ளி அறுவடை வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த வேலை முடிச்சதுமே அங்கே வந்து மதிய சமையல் சமைச்சு முடிச்சுட்டு திரும்ப ஈவினிங் பசங்க ஒரு 4-4:30 வந்துருவாங்க இல்லையா, அதனால் வயலேருந்து கிளம்பி நான் வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுவேன். பசங்க ஈவினிங் வந்ததுமே ரொம்ப பசியாக இருப்பாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கொடுக்காம இது மாதிரி சாப்பாடு கொடுத்து நான் பழகிட்டேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஓவராக போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல விளக்கில் பார்க்கலாம். பாய்.